விண்வெளிக்கு கொண்டு செல்லப்பட்ட 160 பேர் அஸ்தி கடலில் கரைந்த பரிதாபம். விண்வெளிக்கு அஸ்தியை கொண்டு சென்று வரும் திட்டம் வெற்றியடையாமல் விண்கலம் பசிபிக் கடலில் கடந்ததால் உறவினர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். டெக்சாஸில் தலைமையிடத்தை கொண்டு செயல்பட்டும் தனியார் இறுதிச் சடங்கு நிறுவனம் ஒன்று விண்கலம் மூலம் அஸ்தியை கொண்டு சென்று விண்வெளியில் வைத்திருந்து மீண்டும் பூமிக்கு கொண்டு வரும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் 166 பேரின் அஸ்தியை கொண்டு சென்று விண்வெளியில் வைத்திருக்கும் வகையில் தனியார் நிறுவனம் அஸ்திகளுடன் அனுப்பிய விண்கலம் திட்டப்படி செல்லாமல் வானில் வெடித்து கடலில் விழுந்தது. இதுகுறித்து தனியார் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விண்கலம் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. ஏவுகணையிலிருந்து பிரிந்து சென்று விண்கலம் புவிவட்ட பகுதியில் செல்லும் போது தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்டது. அடுத்த சில வினாடிகளில் அந்த விண்கலம் பசிபிக் கடலில் விழுந்துவிட்டது. இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடந்து வருகிறது என்று கூறியுள்ளது. எங்களிடம் உறவினர்கள் அஸ்தியை கொடுத்து விண்வெளிக்கு கொண்டு செல்ல முன்வந்தவர்களுக்கு எங்களது மன்னிப்பை கோருகிறோம். இந்த தவறுக்கு நாங்கள் முழு பொறுப்பேற்கிறோம். எங்களது வாடிக்கையாளரிடம் மனமார்ந்த மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் என்று கூறியுள்ளது. எங்களது திட்டம் முழுமையாக வெற்றி பெறவில்லை என்று நிறுவனத்தின் சமூக வலைதள பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டப்படி விண்வெளிக்கு கொண்டு செல்லப்படும் அஸ்தி மீண்டும் பூமிக்கு கொண்டு வரும் வகையில் இது திட்டமிடப்பட்டிருந்ததாகவும் அதனால் தற்போது விண்கலம் பசிபிக் கடலில் விழுந்துவிட்டதால் அஸ்தியை மீட்பது இயலாது என்றும் தெரியவந்துள்ளது. விண்வெளிக்கு சென்று அஸ்தியை திரும்பும் என்று நம்பியிருந்த உறவினர்கள் அஸ்தியை பசிபிக் கடலில் கரைக்கப்பட்டுள்ளதாக கருதவும் வழக்கமாக ஒருவரது அஸ்தி கடலில் கலக்கப்படுவது மிகவும் பழமையான மரபாக உள்ளதாகவும் அந்த நிறுவனம் மக்களுக்கு சமாதானங்களை சொல்லி வருகிறது. தொடர்ந்து போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்.